முதல்வர்ல இருந்து இங்க உள்ள ஊடகங்கள் வரையும் சொல்றது என்னன்னா விஜய் வந்து தாமதமா வந்ததுதான் காரணம். 3 மணில இருந்து 10 மணி வரையும் தான் அபிஷியலா அவங்க வந்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. விஜய் 7 மணிக்கு போயிடுறாரு. அப்போ அவர் லேட்டா போகல. ஆனா ட்விட்டர்லயும் அது சமூக ஊடகங்கள்லயும் அவர் லேட்டா சீக்கிரம் வந்துருவாருன்னு போட்டதுனாலதான் மக்கள் கூட்டம் நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஊடகங்கள் இதை ஒரு பெரிய கருத்துரையா பரப்பிட்டு இருக்காங்க. நேற்று அசம்பிளில முதல்வரும் இதை சொல்றாரு. முதல்வரே அதை சொல்லும் போது எனக்கு வந்து ஓகே, அப்போ அரசு வந்து ட்விட்டரோட மூமெண்ட்டை பார்த்து தான் செயல்படுதான்ற கேள்வி எனக்கு வருது. இவ்வளவு நாளா இவங்க இந்த தாமதத்துக்கான காரணம்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க போட்டது அபிஷியல் பேஜ்ல போட்டது மக்கள் டைமிங்கும் டேட்டும் போட்டிருப்பாங்க. 26 செப்டம்பர் போட்டிருக்காங்க, 2:58க்கு போட்டிருக்காங்க மதியம். நாமக்கல் மாவட்டத்தில் வந்து இடம் நாமக்கல் KS திரையரங்கம், அருகில் காலை 8:45 மணி. ஓகே, இவங்க இந்த போஸ்ட் இந்த 8:45 மென்ஷன் பண்றது யாருக்குன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் குழு. அதே மாதிரி கரூர் மாவட்டம், இடம் கரூர் வேலிச்சாமிபுரம், நண்பகல் 12 மணி. இந்த 12 மணி யாருக்குன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குழு. BP அன்பழகன், பாலசுப்ரமணி, விக்னேஸ்வரன், சந்தோஷ்குமார், ஆறுமுகம், சசிகாந்த், சதீஷ், சதீஷ்குமார், விஜய் பிரசாத், பவுன்ராஜ். இவங்கெல்லாம் யாருன்னா குழு, ஏற்பாட்டாளர்கள் குழு. அடுத்த பேஜையும் படிச்சுங்க. வெற்றி தலைவர் அவர்கள் ஒப்புதலோடு அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுக்களுக்கு கழக தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். கழக என்ன போட்டிருக்காங்க, இந்த குழுக்களுக்கு கழக தோழர்கள்னா வேலை பார்க்கிறவங்க, அங்க இருக்க நம்ம சொல்லக்கூடிய தொண்டர் அணி, அங்க இருக்க செயற்பாட்டாளர்கள், இவங்களுக்கு கீழே பணிபுரியறதுக்கு அந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட் பண்றது, அங்க இருக்க நம்ம பேசுற தண்ணி வைக்கலன்ற சொல்ற அந்த தண்ணி வைக்கலன்ற சொல்ற அதுக்கு அரேஞ்ச் பண்றவங்க, இவங்களுக்கான ஒரு டைம் கோடு தான் அது. இந்த லெட்டரின் படி விஜய் அங்க வந்து 8:45க்கு நாமக்கல்ல வராருன்னு எங்கேயுமே போடல. அதே மாதிரி கரூருக்கு 12 மணிக்கு வராருன்னு எங்கேயுமே போடல. ஆர்கனைசர்ஸ் நீங்க 12 மணிக்கு அங்க இருக்கணும் அப்படின்னு தானே இது. ஆமா. அப்ப இதை எப்படி திரிக்கப்படுது? அதான் அரசியல். இவங்களுக்கு ஒரு தவறு நடந்துச்சு. இதுக்கு தாவேகா மேலையும் விஜய் அவர்கள் மேலையும் ஏதோ ஒண்ணு குற்றம் சாட்டணும் அப்படின்னு தேடுறாங்க. தேடும் போது இது கண்ணில் மாட்டுது. அப்ப அது முழுசா கூட படிக்காம அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. முழுசா படிக்காம சொல்றோம். இதை எப்போதுமே ஃபேக்ட் ஒன்னா இருக்குங்க. அந்த ஃபேக்ட்ல பாதிய தவிர்த்துட்டு அவங்களுக்கு சாதகமானதை திருப்பிக்கிறது. அதுதான் நடந்திருக்கு. ஆனா இது பாவம் இல்லையா? இல்ல, இப்போ காவல்துறைக்கு அதிகாரப்பூர்வமா கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்துல விஜய் அந்த இடத்தில் 3 மணில இருந்து 10 மணி வரையும் வருவார். அந்த இடத்துக்கு 4 மணிக்கு அவர் வந்துட்டாரு. அவர் வந்து லேட்டாவும் வரல, சீக்கிரமாவும் வரல. அப்படித்தானே? 3 மணிக்கு முன்பு வந்தா சீக்கிரம், 3 மணிக்கு 10 மணிக்கு அப்புறம். அப்ப இத வந்து அவங்களுடைய ஆர்கனைசருக்கு கொடுக்கப்பட்ட டைமிங். இப்ப இதை வச்சுதான் அவர் தாமதமா வந்துட்டான்றது பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. பெரிய பொய். இதை யாரும் ஏன் இவ்வளவு நாளா வெளிக்கொண்டு வரலன்றதான் என்னோட கேள்வி. இதைத்தானே ஊடகங்கள் பேசணும். இது வந்து 2:58க்கு இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. அதே நாள் வந்து 2:16க்கு இன்னொரு அறிவிப்பு போட்டிருக்காங்க. நம் வெற்றி தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து வருவதை அனைவரும் அறிவீர்கள். நாளை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். தமிழக வெற்றி கழகம் தகுதியும் பொறுப்பும் மிக்க ஓர் அரசியல் பேரியக்கம் என்பதை நமது ஒவ்வொரு செயலிலும் காட்ட வேண்டிய நமது தலையாய கடமை உள்ளது. எனவே நம் வெற்றி தலைவர் அவர்களின் இந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தின் போது கழக தோழர்களும் பொதுமக்களும் பின்வரும் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். கழக தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு கேட்டுக்கொள்கிறோம். நம் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போது நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை யாரும் 2 சக்கர வாகனங்களில் அல்லது வேறு வாகனங்களில் பின்தொடர வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பாயிண்ட்: மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் கட்டடங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், மரங்கள், மின்விளக்கு கம்பங்கள், மின் கம்பங்கள், மின் பரிமாறிகள், EB டிரான்ஸ்பார்மர்ஸ் இருக்கு இல்லையா, அது வாகனங்கள், பஸ், வேன், ஆட்டோ மற்றும் 2 சக்கர வாகனங்கள், கொடி கம்பங்கள், சிலைகள் ஏதேனும் இருந்தால்